श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्. இப்பொழுது சப்த விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ராம சப்தம், ஹரி சப்தம். இந்த ஹரி சப்தம் மாதிரியே குரு சப்தம். ஒரு விதத்துல பார்த்தா ஹரி சப்தம், குரு சப்தம் அதெல்லாம் தான் சுலபம் ராம சப்தத்தை காட்டிலும். ஹரிஹி ஹரி ஹரய ஹரிம் ஹரி ஹரின்னு அப்படின்னு சொல்லச்ச ஹரி ஹரி அது ரெண்டும், அதாவது தீவச்சனம் எல்லாம் அந்ததே திருப்பி வந்துட்டு இருக்கும். ஹரிணா ஹரிபியாம் ஹரிபிஹி, ஹரையே ஹரிபியாம் ஹரிபியா, ஹரேஹே ஹரிபியாம் ஹரிபியான்னு இருக்கு மூணு. இது அப்படியே குரு சப்தத்துல மாத்திரம் இல்ல, கிட்டத்தட்ட எல்லா சப்தத்திலும் இப்படிதான் வரும். பியாம் பிஹி அப்படிதான் வரும். சப்தம் சொல்லி பார்த்தா சுலபமா இருக்கும் நமக்கு. இன்னைக்கு ஸ்திரீலிங்க சப்தம் சொல்ல போறேன். ஸ்திரீலிங்க சப்தத்துல ஆ ஈ அப்படின்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன். அதுல ஆன்னு வர ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம் ரமா சப்தா. ஆகாராந்த ஸ்திரீலிங்க ரமா சப்தா. இகாராந்த ஸ்திரீலிங்க மதி சப்தா. ஈகாராந்த ஸ்திரீலிங்க கௌரி சப்தா. ஸ்ரீலிங்கத்துல இகாராந்த ஈகாராந்த ரெண்டும் உண்டு. புல்லிங்கத்துல நான் நேற்றே சொன்னேன் அஹ இஹி ஊஹுன்னு முடியும். ஸ்ரீலிங்கத்துல ஆ ஈ ஊன்னு முடியும். ஆனா கூட நடுவுல இஹி அப்படின்னு முடிகிற இகாராந்த சப்தம் சில ஸ்ரீலிங்கத்துல இருக்கு, நிறைய இருக்கு. மதிஹி, புத்திஹி, கதிஹி, இந்த மாதிரி எல்லாம். மதிஹினா அறிவுன்னு அர்த்தம், ஞானம்னு அர்த்தம். புத்தினாலும் அதான் அர்த்தம். கதிஹி, இந்த மாதிரி சில சப்தங்கள் இகாராந்தத்திலேயே ஹ்ரஸ்வ ஈல இருக்கு. ஈகாராந்தம் வந்தா ஸ்ரீலிங்கம் நம்ம சுலபமா சொல்லலாம். இப்போ முதல்ல ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் பார்க்கச்ச ஆகாராந்த ஸ்ரீலிங்க ரமா சப்த. ரமா ரமே ரமாக, ரமாம் ரமே ரமாக, ரமயா ரமாபியாம் ரமாபிஹி, ரமாயை ரமாபியாம் ரமாபியः, ரமாயாः ரமாபியாம் ரமாபியः, ரமாயாः ரமயோகோ ரமாணாம், ரமாயாம் ரமயோகோ ரமாசு அப்படின்னு சப்தம். இதுல ராம சப்தம் புல்லிங்கம், ரமா சப்தம் ஸ்ரீலிங்கம் நமக்கெல்லாம் தெரியும். ராமன்னா புல்லிங்கம், ரமானா லக்ஷ்மின்னு அர்த்தம். அதனால ரமா சப்தம் ஸ்ரீலிங்கம் இருக்கட்டும். இதுல புல்லிங்கத்துல ராமஹோ ராமோ ராமாக, ராமம் ராமோ ராமான்னு அப்படின்னு வருது இல்லையா, அந்த நு ராமான் தித்தியா பகுவச்சனத்துல நு. இது புல்லிங்கத்துல எல்லா சப்தத்திலையும் வரும். ஹரி சப்தத்துல ஹரின்னு வரும், குரு சப்தத்துல குருன் அப்படின்னு வரும், பித்ரு சப்தத்துல பித்ருன் அப்படின்னு வரும். ஆனா ஸ்ரீலிங்கத்துல அந்த நு வரவே வராது. ரமாக, மதீஹி, கௌரீஹி, வதூஹு, மாத்ருஹு, அந்த நு அப்படிங்கிறதே வராது. புல்லிங்கத்துல அந்த த்விதீயா பகுவச்சனத்துல அவர்களைங்கிற அர்த்தத்துல நு ஆனது புல்லிங்கத்துல தான் வரும். ராமான், குருன், சம்பூன், ஹரீன், விருக்ஷான், கபீன் த்விதீயா பகுவச்சனத்துல இது. ஆனா ஸ்ரீலிங்கத்துல த்விதீயா பகுவச்சனத்துல வெறும் விசர்க்கம் தான் வரும். ரமா ரமே ரமாக, ரமாம் ரமே ரமாக, அங்கேயே ரமாக தான். ரமா ரமே ரமா, ரமானா ஒரு ரமா, ரமேனா ரமான்னு பேர் வச்சுன்னு ரெண்டு பேர் இருந்தா வச்சுக்கோங்க, அப்ப ரமே. ரமாக நிறைய பேர் இருந்தா ரமாக. ரமாம் ரமே ரமாக அங்கே அப்படிதான். அப்புறம் ரமயா ரமாபியாம் ரமாபிஹி, ரமயா வச்சுட்டு ரமாபியாம் ரமாபிஹி. அப்புறம் ரமாயை ரமாபியாம் ரமாபியா, ரமாயாக. இதுல வச்சு பார்த்தா இந்த ஏ வந்துன்னு இருக்கு. ஏ அப்படிங்கிற சிம்பிள் நிறைய இருக்கு ஸ்ரீலிங்கத்துல, தெரிஞ்சுக்கலாம். ஆமா, நிறைய உண்டு. புல்லிங்கத்துல இந்த ஏங்கிறது கிடையாது. இது வந்து ரமாயை ரமாபியாம் ரமாபியா, ரமாயாக ரமாபியாம் ரமாபியா,
ரமாயாக எப்பவுமே 5ஆம் விபக்தியும் 6ஆம் விபக்தியும் ஒண்ணுதான் இருக்கும் ஆரம்பத்துல. எல்லா சப்தத்திலையும் ராமசப்தம் தவிர, ராமசப்தம் தவிர மற்ற எல்லா சப்தத்திலும் 5ம் 6ம் ஒண்ணுதான் இருக்கும். அதே மாதிரி பிஹி பியஹா பியஹ இது எல்லா சப்தத்திலையும் வரும் ராமசப்தம் தவிர. மூணாவது பகுவச்சனத்துல பிஹி, 4வது பகுவச்சனத்துல பியஹ, 5வது பகுவச்சனத்துல பியஹ. இது எல்லா சப்தத்திலும் இப்படிதான் வரும். ரமாயாக ரமாபியாம் ரமாபியா 5 இது. ரமாயாக மறுபடியும் 6ம் அந்த 5 தான். 5ல என்னவோ அதுதான் 6ல் வரும். எப்பவுமே ஒரு விஷயம், ராம சப்தம் தான் கொஞ்சம் வித்தியாசமான சப்தம், மற்ற எல்லா சப்தமும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால இந்த ஹரி சப்தத்தை நல்லா பார்த்தோன்னா கூட எல்லா சப்தமும் சுலபமா வந்துடும். 5 என்னவோ அதுதான் 6. 5 வந்து ரமாயாக, 6 ரமாயாக ரமயோகோ ரமானாம் ரமாயாம் ரமயோகோ ரமாசு. புல்லிங்கத்துல ஷூன்னு வரும், ஸ்ரீலிங்கத்துல வெறும் ஷூ அப்படின்னு வரும், சாஃப்டா வரும். புல்லிங்கத்துல ஷார்ப்பா இருக்கும் ஷூ அப்படின்னு. அதனால இப்படி ரமா சப்தம் ஸ்ரீலிங்கத்துல முக்கியமா இருக்கு. இந்த ரமசப்தம் படிச்சுன்னா மத்தெல்லாம் ஓரளவு வந்துடும், மத்தெல்லாம் சுலபமா நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் அப்பப்ப நான் சொல்றேன். ரமா சப்தம் தான் முக்கியமா இருக்கு. ரமா ரமே ரமா. யாரா ரமா சப்தம் சொல்லுங்க பாப்பா. ஆகாராந்தः ஸ்ரீலிங்கः ரமா சப்தः. anyone? அடிநடைன்னு சொல்லிட்டாரு. ரமா ரமே ரமாஹ ரமா ரமே ரமாஹ ரமயா ரமாபியம் ரமாபிஹி ரமாஹி ரமாபியாம் ரமேபியா ரமாயா அடியே ரமாபியः அடியன் ரமாபியः ரமாயாஹ ரமாபியாம் ரமாபியா ரமாயாஹ ரமயோஹ ரமாணாம் ரமாணாம் ரமாயாம் ரமயோஹோ ரமாசு. அடியன் ரமாயாம் ரமயோஹ ரமாசு. ஹேரமே 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 ஹேரமாஹ. ரெண்டு ஹேரமே ஹேரமேன்னு வரும். சரி, ஹேரமே ஹேரமாக. சரி, இதே மாதிரிதான் நிறைய விஷயம் ஒத்து இருக்கும், பார்த்தா தெரியும். ஒரு உதாரணம்னு சொல்றேன். ஷஷ்டி பகுவச்சனம் பாருங்க, எல்லாத்துலயும் நாம்னு முடியும். ஹரி சப்தத்துல ஹரி நாம், குரு சப்தத்துல குரு நாம், பித்ரு சப்தத்துல பித்ரு நாம், ரமா சப்தத்துல ரமா நாம், ராம சப்தஸ்ய ராமானாம். ராம சப்தத்தையும் ஷஷ்டி பகுவச்சனத்தை பார்த்தாந்தா நாம் அப்படின்னு முடியுது. மதி சப்தத்துல மதீனாம் அப்படின்னு வரும். அப்ப எல்லா சப்தத்திலும் அப்படிதான் வரும். அதனால நம்ம இப்படி கொஞ்சம் பழக்கப்படுத்தினா சுலபமாயிடும். ரமாயாக ரமயோகோ ரமானாம் ரமாயாம் ரமயோகோ ரமாசு. இந்த திவச்சனமும் திருப்பி திருப்பி வந்தே, ஒண்ணுல எது திவச்சனம் அதான் 2ல, 3ல எது திவச்சனம் அதான் 3, 4, 5 எதுலையும், அப்புறம் 6ல எதுவோ அதுதான் 7ல அப்படின்னு வரும். அதனால இதை சுருக்கமா பழக்கப்படுத்திக்கலாம். அடுத்து நான் நபும்சகலிங்கம் சொல்ல போறேன். இது எல்லாத்த காட்டிலும் ரொம்ப சுலபமானது நபும்சகலிங்கம். நபும்சகலிங்கத்துல பிரதமா விபக்தியும் தித்தியா விபக்தியும் ஒண்ணுதான், சேம், மாறாது. பலம் பலே பலானி, பலம் பலே பலானி அப்படின்னு வரும். அகாராந்தः நபும்சகலிங்கः பலசப்தः. வச்சு நபும்சகலிங்கம் பலசப்தம். பலம் பலே பலானி, பலம் பலே பலானி இது. அதுக்கப்புறம் திருத்தீயா 3லேருந்து ஆரம்பிச்சு ராமசப்தம் போல, வித்தியாசமே கிடையாது. ராமேண ராமாபியாம் ராமைஹின்னு சொல்ற மாதிரி பலேன பலாபியாம் பலைஹி, பலாய பலாபியாம் பலேபியா, பலாத் பலாபியாம் பலேபியா, பலஸ்ய பலையோகோ பலானாம் பலே பலையோகோ பலேஷு அப்படின்னு வந்துடும். ராமசப்தம் மாதிரி தான் நபும்சகலிங்கத்துல. ஒண்ணு முதல் 2 மாத்திரம் மாறும், அதுலயும் 1, 2 ஒரே இதுதான் நபும்சகலிங்கத்துல. 1ல என்னவோ அதுதான் 2லயும். பலம் பலே பலானி, பலம் பலே பலானி. தித்தியா விபக்திக்கு பழத்தைன்னு அர்த்தம், பழத்தைன்னு அர்த்தம் சொல்லச்சு கூட பழம். பிரதம விபக்திக்கு பழம்னு அர்த்தம், தித்தியா விபக்திக்கு பழத்தைன்னு அர்த்தம். அங்கேயும் பழம்னே வரும். அதான் தமிழ்ல பார்த்தா தெரியும். நான் பழம் சாப்பிட போறேன்னுவான், அப்படின்னா பழத்தை சாப்பிட போறேன்னு அர்த்தம். பழத்தை சாப்பிட போறேங்கிறதுக்கு பழம்னே சொல்ற பாருங்க. அது மாதிரி தித்தியா விபக்திக்கு பதிலாக பிரதம விபக்தியை சொல்ற வழக்கம் உண்டு. அதனால பலம் பலே பலானி. நபும்சகலிங்கத்துல எல்லா சப்தத்திலையும் பிரதமாவும் தித்தியாவும் ஒண்ணுதான் இருக்கும். 3லேருந்து ஆரம்பிச்சு
ஆல்மோஸ்ட் புல்லிங்க மாதிரி தான் வரும். அதனால நபும்சகலிங்க சப்தம் ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். பலம் பலே பல அகாராந்தः நபும்சகலிங்கः பல சப்தः பலம் பலே பலானி பலம் பலே பலானி. அப்புறம் சேஷம் ராமவத்துன்னு எழுதுவா புஸ்தகத்துல. மீதி இருக்கிறதுலாம் ராமசப்தம் போல. பலேன பலாபியாம் பலைஹின்னு ராமவத்துன்னா ராமசப்தம் போலேன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ததி சப்தம். இகாராந்தனா உன்சலிங்க ததி சப்த. ததி ததினி ததீனி ததி ததினி ததீனி நீன்னு வரும் உன்சலிங்கத்துல. ததி ததினி ததீனி. வாரி சப்தம் எடுத்துக்கோங்களேன். இகாராந்தா நவுன்சலிங்க வாரி சப்த. வாரினா ஜலம்னு அர்த்தம். வாரி வாரிணி வாரிணி வாரி வாரிணி வாரிணி. மீதி இருக்கிறதெல்லாம் ஹரிசப்தம் போல. இகாராந்தா ஹரிசப்தம் போல. வாரினா வாரிபியாம் வாரிபியே. மாதிரி பலம் பாத்திரம் நேத்திரம் ஜலம் இதெல்லாம் நவுன்சலிங்க சப்தங்கள். இதெல்லாம் இதே மாதிரிதான் புல்லிங்க மாதிரி தான் வரும். முதல் ரெண்டு மாத்திரம் மாறும். அதுல நீ வரும். பலம் பலே பலானி பலம் பலே பலானி. இந்த மாதிரி நபும்சகலிங்க சப்தம் இருக்கு. ஆக இந்த மாதிரி சப்தங்கள் புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் ஸ்ரீலிங்கத்துல ஒரு சப்தம் நபும்சகலிங்கத்துல ஒரு சப்தம் மாத்திரம் சொல்லியிருக்கேன். மற்றதெல்லாம் நான் கிரமேண சொல்றேன் பின்னாடி. அடுத்த வாரத்திலே நமக்கு யாதவாபிதயமே ஆரம்பம். அதிலேயே சப்தத்தையும் சொல்லி அந்த சப்தத்தினுடைய ஒரு குறிப்பையும் கொடுக்க போறோம். நீங்களே தான் கொடுக்க போறோங்க. அதுல இந்த சப்தம் தெரியாதவா அந்த சப்தத்தை சொல்லி பார்த்துக்கலாம். அப்பவே அதுக்காக அது வரப்போகுது. நான் இப்போ சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நபும்சகலிங்கத்துல இப்போ ஒரு கிட்டத்தட்ட 5 சப்தம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த 5 சப்தத்தை பேசிக்கா முதல்ல நல்லா படிச்சுப்போம். அதுக்கப்புறம் ஹலந்தத்துல சில சப்தம் இருக்கு. அதெல்லாம் அப்பப்போ அந்தந்த சமயம் வரைச்ச நாம பார்க்கலாம். அதுல என்ன விசேஷம் என்னங்கிறதெல்லாம். ஆனா எல்லா சப்தமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும். குணி சப்தம் எடுத்தணும் வச்சுக்கோங்க. குணினா குணிபியாம் குணிபிஹி குணினே குணிபியாம் குணிபியா குணினா குணிபியாம் குணிபியா. நீ திருத்தியாலேருந்து ஆரம்பிச்சு முதல்ல பிரதம வித்தியில குணி குணினோ குணினா குணினம் குணினோ குணினா குணினா குணிபியாம் குணிபிஹி குணினே குணிபியாம் குணிபியா குணினா குணிபியாம் குணிபியா அப்படின்னு வருது. எல்லாம் அந்த பியாம் பியா இதெல்லாம் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். அது அந்த சிம்பல் எது எதுக்கு எந்தெந்த சிம்பல்ங்கிறது நமக்கு பழக்கமாயிடுச்சுன்னா அது தானா வந்துடும். நம்ம சொல்லாட்டா கூட வந்துடும், வாயில வந்துடும். பழக்கத்தினால பழக்க தோஷத்தினால வந்துடும். அதனால அந்த ரீதியில நம்ம அதை பரிச்சயப்படுத்திக்கணும். இது தவிர இந்த ஹலந்த சப்தம்னு சிலது இருக்கு. ஹலந்த சப்தம் இப்பதான் குணின் சப்தம் சொன்னேன். நகாராந்தம், அதாவது அகாராந்தம் உகாராந்தம் விகாராந்தம்லாம் இருக்கட்டும். நகாராந்தம் குணின் சப்தம். அது மாதிரி இன்னொரு நகாராந்தம் பச்சன் சப்தம். பச்சத் தகாராந்தம் பச்சத் சப்தா. இந்த சப்தங்கள்லாம் கொஞ்சம் முக்கியமா இருக்கு. இதெல்லாம் பின்னாடி சொல்ல போறேன். இப்ப முக்கியமா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சர்வநாம சப்தங்கள்னு சில சப்தங்கள் இருக்கு. சர்வநாம சப்தம்னா ஒரு பர்சனை குறிக்கிறது இல்லை. சர்வநாம எல்லாரையும் குறிக்கும். இப்ப ராமஹானா ராமன் யாருக்கு பேர் இருக்கோ அவனை மட்டும் தான் சொல்லுவோம். அது மாதிரி ஹரிஹி அப்படின்னா அந்த ஹரின்னு யாருக்கு பேர் இருக்கோ அவனை மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா சர்வநாம சப்தம் அப்படி இல்லை. அது எல்லாரையும் சொல்லலாம். உதாரணம் அவன், இவன், நான், நீ, இதெல்லாம் சர்வநாம சப்தங்கள். அவன் யார் வேணான்னு சொல்லவே. நம்ம ராமனையும் சொல்லலாம், கிருஷ்ணனையும் சொல்லலாம், யார் வேணா அவன் சொல்லலாம். நான் அப்படிங்கிறது யார் வேணா தன்னை சொல்லிக்கலாமே. ராமனும் சொல்லலாம், கிருஷ்ணனும் சொல்லலாம். அதனால முன்னாடி ராம, கிருஷ்ண, ஹரி, குரு இந்த சப்தங்கள்லாம் இருக்கா மாதிரி சர்வநாம சப்தங்கள்னு சில சப்தங்கள் இருக்கு. அதை கனெக்ட் பண்ணியிருக்கா. இத்தனை சப்தம் தான் சர்வநாம சப்தம் அப்படின்னு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கா. சர்வன்னு ஆரம்பம். சர்வசப்தம், சர்வசப்தம் எல்லாரையும் சொல்லுங்க இல்லையோ. அதுல ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டான்னா அகம் அப்படிங்கிறதும் தொம் அஸ்மத் சப்தம் யுஷ்மத் சப்தம் சொல்லுவா. அகம்னா நான் அர்த்தம், தொம்னா நீன்னு அர்த்தம். இந்த ரெண்டும் சர்வநாம சப்தத்துல ரொம்ப முக்கியம். அஸ்மத் சப்தா தகாராந்தः திரிஷு லிங்கேஷு சமான ரூபா அஸ்மத் சப்தா. அதை பத்தியும் அப்புறம் சொல்ல போறேன். இப்ப நாம பொதுவா தெரிஞ்சுக்கிறோம்.
இந்த மாதிரி சர்வநாம சப்தம் அப்படின்னு சில சப்தம் இருக்கு. அகம், துவம், நான், நீ, அவன், இவன், இதெல்லாம் சர்வநாம சப்தத்துல சேர்த்து. சர்வநாம சப்தத்திலையும் 7 விபக்தி, புல்லிங்கம், ஏகவச்சனம், திவச்சனம், பகுவச்சனம் எல்லாம் உண்டு. சில சப்தத்துல புல்லிங்கம், ஸ்ரீலிங்கம், பகுவச்சனம் கூட, ஸ்ரீலிங்கம், நபும்சலிங்கம் எல்லாமே உண்டு. இப்போ அவன் சொன்ன வச்சுக்கோங்களேன், புல்லிங்கத்துல சஹான்னு வரும், ஸ்ரீலிங்கத்துல சான்னு வரும், நபும்சலிங்கத்துல தத்துன்னு வரும். அதனால இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் உண்டு. சர்வநாம சப்தம் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரெண்ட். இந்த சப்தத்தை காட்டணும், யூஷுவல் சப்தத்தை காட்டணும், அது கொஞ்சம் டிஃபரெண்ட். அதுவும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்க போறோம். இப்ப இதே மாதிரி ரீதியில பார்த்தோம்னா நமக்கு ஸ்லோகத்துல நிறைய சப்தங்கள் தான் வரும். ஒரு ஸ்லோகத்துல கிரியாபதம் வர்புங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், ஒரு வர்பு தான் இருக்கும். அதுலதான் நிறைய அந்த சப்தங்கள் எல்லாம் வரும். ராமன் காட்டிலிருந்து நாட்டுக்கு திரும்பி வந்தார் அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்களேன், அந்த வந்தார்ங்கிறது மட்டும்தான் கிரியாபதம், மற்றதெல்லாம் சப்தம். ராமன் அப்படிங்கிறது சப்தம், பிரதம விபக்தி. அது காட்டிலிருந்து அப்படின்னா அங்கிருந்துங்கிறது 5வது விபக்தி, நாட்டுக்கு அப்படிங்கிறது 4வது விபக்தி. இப்படி எல்லாம் இருக்கிற அப்படின்னா எல்லாமே மற்றெல்லாம் கிட்டத்தட்ட சப்தமா இருக்கும். ஒரு வாக்கியத்துல ஒரே ஒரு கிரியாபதம் வர்புங்கிறது ஒன்னே ஒண்ணு இருக்கும், மற்றதுக்கெல்லாம் சப்தம் சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்காக தான் இப்ப இந்த சப்தத்தை பத்தி பார்த்தோம் நம்ம. அப்படியே மெதுவாக இந்த கிரியாபதம் என்ன அதெல்லாமும் நான் அப்பப்ப சொல்றேன். அப்பப்ப சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு பாடத்துல சுலபமா சொல்ல முடியும். இப்ப இதுல ஏதாவது இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. யாருக்காவது ஏதாவது புரியலையா? புரிஞ்சுட்டேன். புரிஞ்சுதடி. சரி. இப்போ ஸ்ரீலிங்கத்துல ஒரு சப்தம் தான் பார்த்திருக்கோம், நபும்சலிங்கத்திலும் கிட்டத்தட்ட ஒரு சப்தம் தான் பார்த்திருக்கோம், சர்வநாம சப்தம் அப்படின்னு சில சப்தங்கள்லாம் பார்த்திருக்கோம். இதுல நான் இப்ப சொல்ல போற விஷயம் என்னன்னு கேட்டா, சில சிம்பல்கள்லாம் நம்ம அதை வச்சு ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்கலாம், இது என்ன சப்தம் எப்படி வரும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான சிலதெல்லாம் சொல்றேன். அகாராந்த சப்தமா இருந்தா ஷ்டியில ராமஸ்ய இந்த சியாங்கிறது வரும் அகாராந்த சப்தத்துல மட்டும். இப்போ சப்தத்திலே அகாராந்த சப்தம் தான் நிறைய, ஏகப்பட்ட சப்தம் அகாராந்த சப்தம் தான் இருக்கு. அதுல ஷஷ்டிங்கிறது ரொம்ப ஃபெமிலியர், அடிக்கடி ஷஷ்டி பக்தி வரும். அதுக்கு அடையாளம் சியாங்கிறது. ராமஸ்யனா ராமனுடையன்னு அர்த்தம், கிருஷ்ணஸ்யனா கிருஷ்ணனுடையன்னு அர்த்தம். விரக்ஷஸ்ய விரக்ஷஸ்ய பலம் மதுரம், விரக்ஷத்தினுடைய பலம் மதுரமா இருக்கு, டேஸ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். விரக்ஷஸ்ய பலம் மதுரம். ராமஸ்ய புஸ்தகம் தேஹி, ராமஸ்ய ராமனுடைய புஸ்தகம் புஸ்தகத்தை தேஹி, தேஹினா குடுன்னு அர்த்தம். பௌதி பிக்ஷான் தேஹி சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி ராமஸ்ய புஸ்தகம் தேஹி, ராமனுடைய புஸ்தகத்தை குடு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி முகுந்தஸ்ய பாதௌ, முகுந்தனுடைய பாதங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சியா வச்சு ஷஷ்டி, இது ரொம்ப ரொம்ப அடிக்கடி வரும். அதனால இந்த சியானம் வந்தாலே கிட்டத்தட்ட ஷஷ்டியா தான் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். விரக்ஷஸ்ய அப்படின்னும் பலஸ்ய அப்படின்னும் இப்படிலாம் அடிக்கடி வரும். ஸ்ரீலிங்கத்திலே இருந்தா சியாகன்னு வரும், இல்லாட்டா யாகன்னு வரும். ரமாயாக, சியாக வராது, ரமாயாக. ரமா சப்தத்துல ஷஷ்டியில ரமாயாக ரமாவனுடைய, கௌரி சப்தத்துல கௌரியாக, நதி சப்தத்துல நத்யாக, மதி சப்தத்துல மத்தியாக. அப்ப ஸ்ரீலிங்கத்துல இந்த யாக ஷஷ்டியில வருது, புல்லிங்கத்துல சியா வருது. அகாராந்தத்துல மட்டும்தான் சொல்லிருக்கும் புல்லிங்கத்துல. ஹரி சப்தத்துல சியா வராது, ஹரேகன்னு வரும். குரு சப்தத்துல குரோகன்னு வரும். ஷஷ்டி ஏகவசனம் தான் ரொம்ப அடிக்கடி வருது, அதனாலதான் அது தனியா எடுத்து சொல்றேன். ஷஷ்டி ஏகவசனம்னா தலையை சரிய வேண்டாம், நம்ம பட்டுன்னு சொல்லலாம். விரக்ஷஸ்ய சிம்ஹஸ்ய,
சிம்மத்தினுடைய, வனஸ்ய காட்டினுடைய, அப்படிலாம் இருக்கு இல்லையா நிறையா. அதனால புள்ளிங்கம் வந்தா சிய அப்படின்னும், கீழிங்கம் வந்தா யாக அப்படின்னும், ரமாயாக, கௌரியாக, நத்யாக, மத்தியாக அப்படின்னு யாக அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட சிம்பிளா வச்சுக்கலாம். இது சக்தி அடிக்கடி வருமானப்படினால அதை நான் சொல்றேன். அந்த மாதிரி அடுத்து அடிக்கடி வருதுங்கிறது த்விதீயா ஏகவச்சனம், ரெண்டாவது விபக்தியில ஏகவச்சனம். அவனைன்னு அர்த்தம். ராமஹ ராமோ ராமாக, ராமம், ராமம்னா ராமனைன்னு அர்த்தம். நான் சொல்ற விஷயம் ஒரு 3-4 விஷயம் தான் சொல்ல போறேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, அதை மனசுக்குள்ள நோட் பண்ணிக்கோங்க. ஷஷ்டி விபக்தி இருந்தா சட்டுன்னு கண்டுபிடிச்சு விடலாம். நம்ம என்ன சியான்னு வரும், இல்லாட்டா விஷயம் வந்தா யாக அப்படின்னு வரும். ராமஸ்ய கிருஷ்ணஸ்ய முகுந்தஸ்யன்னு அகாராந்தது மட்டும்தான் இது. மற்றதுக்கு ஹரேஹே குரோஹோ எல்லாம் விசர்க்கம் வரும்னு வச்சுக்கலாம், என்ன பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த முக்கியமான விஷயம் த்விதீயா ஏகவச்சனம், ரெண்டாவது ஏகவச்சனம், அவனைங்கிற அர்த்தத்துல. அதுல ரொம்ப சிம்பிள், இம்முன்னு முடியும் எல்லா சப்தத்திலுமே. ராம சப்தத்துல ராமம் அப்படின்னு வருது, ஹரி சப்தத்துல ஹரிம். அந்த சப்தம் எதுவோ அது அதுக்கு மேல இம்மு வைக்கணும். ராம சப்தம் இப்போ ராம மு ராமம், ஹரி சப்தம் ஹரி மு ஹரிம், குரு சப்தம் குரும், ரமா சப்தம் ரமாம், மதி சப்தம் மதிம். அப்ப எல்லாம் அந்த சப்தத்து மேல ஒரு புள்ளி வைக்கணும், வச்சு இம்மு அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் த்விதீயா ஏகவச்சனம். ராமம், கிருஷ்ணம், முகுந்தம், ராமம் நமாமி, ராமனை சேவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணம் பஷ்யாமி, கிருஷ்ணனை பார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்ப அடுத்து ரெண்டாவது அடையாளம் சொல்றேன். த்விதீயா விபக்தி ஏகவச்சனம், ரெண்டாவது விபக்தி ஏகவச்சனத்துல மு அப்படின்னு முடியும். அந்த சப்தத்தை சொல்லி மேல மு சொன்னா போதும். என்ன சப்தம் ஆனாலும் சரி கிட்டத்தட்ட இப்படிதான் வரும். இப்போ உதாரணமாக சிலதுல வராது, அதை நம்ம அப்பப்போ பார்க்கலாம். இப்ப ராமம், ஹரிம், கிரிம், சம்பும், மதிம், இந்த மாதிரி எல்லாத்துலயும் பார்த்தா இம்மு வந்தா அவனை அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. ராமம், ராமோ ராமானு, ராமம்னா ராமனை, ராமோனா 2 ராமர்களை, ராமான் அப்படின்னா நிறைய ராமர்களை. ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். அதனால த்விதீயா ஏகவச்சனத்துல, ரெண்டாவது விபக்தி ஏகவச்சனத்துல ரொம்ப சிம்பிளாக மு அப்படின்னு முடியும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுவும் அடிக்கடி வருமானப்படினால அடிக்கடி வரக்கூடிய சப்தம் மட்டும்தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது திருத்தீயா, சதுர்த்தி, பஞ்சமி. இது எப்பவும் ஸ்டாண்டர்டா எல்லா சப்தத்திலும் இந்த பியாம் பிகின்னு வருவோம். ஹரி சப்தத்தை எடுத்துக்கோங்க. ஹரிணா ஹரிபியாம் ஹரிபி, ஹரையே ஹரிபியாம் ஹரிபியா, ஹரே ஹே ஹரிபியாம் ஹரிபியா. அப்போ பியாம் பிஹி, பியாம் பியஹ, பியாம் பியஹ அப்படின்னு வருது இதுல. ஹரே ஹரிபியாம் ஹரிபியா அப்படின்னு. இது எல்லா அர்த்தத்திலும் இப்படிதான் வரும், ராம சப்தம் தவிர. ராம சப்தத்துல மாத்திரம் திருத்தியா பகுவச்சனத்துல ராமைகின்னு வரும். மற்ற எல்லா அர்த்தத்திலும் பீஹி தான் வரும். ஹரிபிஹி, குருபிஹி, ரமாபிஹி அப்படிதான் வரும் எல்லாத்திலும். அதனால பியாம் பிஹி, பியாம் பியஹ, 3வது விபக்தியில பியாம் பிஹி, 4வது விபக்தியில பியாம் பியஹ, 5லையும் பியாம் பியஹ அப்படின்னு சுருக்கமா வரும். வெறும் பியாம்னு மாத்திரம் சொல்லக்கூடாது, சொல்லா தப்பு. அது என்ன சப்தம் அதையும் சேர்த்து சொல்லணும். ஹரி சப்தம் இருந்தா ஹரிபியாம், குரு சப்தம் இருந்தா குருபியாம். ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹா அப்படின்னு சொல்றா. பாதுகாபியாம்னா 2 பாதுகா, த்விவச்சனம். அதனால பாதுகாபியாம் அப்படின்னு வரும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். மாதிரி பியாம் பீகின். அப்புறம் பகுவச்சனம், ஷஷ்டி பகுவச்சனத்துல நாம் வரும்னு முன்னாடியே சொன்னேன். ரமானாம், குரு நாம், ஹரி நாம் அப்படின்னு சொல்லிடு. ஷஷ்டி ஏகவச்சனத்துல ஷியா வரும்னு முதலே சொன்னேன். ராமஸ்யா கிருஷ்ணஸ்யான்னு. ஸ்ரீலிங்கம் வந்தா ரமாயாக, கௌரியாக, நத்யாக அப்படிலாம் வரும். அப்புறம் கடைசி ஏற்றவும் லாஸ்ட் ஃபைனல் 7வதுல கடைசியில இருக்கிறது, அது ஷூ போட்டு வரும். ராமே இதுல ராமேஷு, ஹரிஷு,
குருஷு, மதீஷு. அது மாதிரி ஸ்ரீலிங்கத்துல இருந்தா ரமாசு, அங்க சு வரும். ஷூக்கு வேலை சு வரும், சாஃப்டா வரும். ரமாசு அப்படின்னு வருது. இதெல்லாம் ஒரு அடையாளம். ரொம்ப சுலபமாக எந்த விபக்தியும் கண்டுபிடிச்சு அர்த்தத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கஷ்டமா இருக்கிறதுங்கிறது ஏதாவது ஒன்று ரெண்டு தான். எப்பவுமே பிரதமா விபக்தியா தான் இருக்கும், சுலபமா தெரிஞ்சிடும். அப்புறம் திதியா திருத்தியா சதுர்த்தியான்னு அதை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சுலபம். அது இந்த பரிச்சய வசத்தினால அதை கண்டுபிடிக்க முடியும்படி வரும். அதனால அதை பத்தி இப்ப கவலைப்பட வேண்டாம். ஸ்லோகம் சொல்லச்ச நல்லா புரியும். அதே மாதிரி தாத்துவை பத்தி சொல்ல போறேன். தாத்துனா கிரியாபதம். அதை பத்தி அப்புறம் தான், இந்த பாடத்துல இல்லை. இப்ப இதுல இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, உடனே போட்டுருவாங்க, கவலையப்படாதீங்க. அடுத்த க்ஷணம் வந்துடும். முதல்ல ஸ்ரீலிங்க சப்தம் ஒரு சப்தம் தான் சொல்லிருக்கேன் நான். மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம அப்பப்போ பார்க்கலாம். என்ன அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இதே மாதிரிதான் வரும், அது கஷ்டம் கிடையாது, பார்த்துக்கலாம். ரமயா ரமாபியாம் ரமாபி மாதிரிதான் கௌரியா கௌரிபியாம் கௌரிபி, ரமாயை இந்த மாதிரி கௌரியை கௌரிபியாம் கௌரிபியா, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் வரும். கொஞ்சம் நான் முதலே சொன்ன மாதிரி சப்தம் தெரியாதவெல்லாம் நித்தியமே சொல்லிக்கோங்க. நித்தியம் சொல்லிண்டா வந்துடும். அந்த ஏகவச்சனம் திவச்சனம் பகுவச்சனம்லாம் சேர்த்து சொல்லுங்க, தனித்தனியாக சொல்லக்கூடாது. தனித்தனியாக சொன்னா வராது. ராமஹ ராமோ ராமாக, ராமம் ராமோ ராமான்னு அப்படி சேர்த்து தான் படிக்கணும். அப்படி படிச்சுதான் அது வந்து சேரும். அது சரி. அதே மாதிரி ஸ்லோகத்துல அப்பப்போ நம்ம சொல்ல போற இன்னும் 2-3 விஷயங்கள், அதை பத்தி இப்ப நான் சொல்ல போறது இல்லை. ஆனா என்னென்ன விஷயம் சொல்ல போறேன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்லோகத்துல இந்த சப்தம் சொன்ன மாதிரி அடுத்தது கிரியாபதம் சொல்ல போறோம். அது நான் அப்பப்பவே சொல்றேன் உங்களுக்கு. இல்ல இதுக்கு ஒரு செஷன் ஒன்று நமக்கு வரும், பின்னாடி வரும். ஏதாவது செஷன் வந்ததுன்னா அதுல சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து சமாசம்னு ஒண்ணு வரும் சம்ஸ்கிருதத்துல. சமாசம்னா 2 பதங்களை சேர்த்து ஒரே பதமாக ஆக்கி சொல்றது, அதுக்கு சமாசம்னு பேர். 2 பதங்களை தனித்தனியா சொல்லாமல் ஒரே பதமா ஆக்கி சொல்ல முடியும். உதாரணமாக இப்போ தசரதஸ்ய புத்திரஹா அப்படின்னு இருக்குன்னு சொல்லுவோம். தசரதஸ்யனா தசரதனுடைய, புத்திரஹானா புத்திரன். இது 2ஐயும் சேர்த்து ஒரே பதமாக்கி தசரத புத்திரஹா அப்படின்னு சொல்லணும். தசரதஸ்ய புத்திரஹா, தசரத புத்திரஹா. தசரதஸ்யன்னு ஒரு பதம், இது ஷஷ்டி விபக்தி, தசரதனுடையன்னு அர்த்தம். புத்திரஹான்னு ஒரு பதம், இது பிரதமா விபக்தி. ஆக 2 பதம் இருக்கு. 2 விபக்தியில 2 பதம் இருக்கு. அதை சேர்த்து ஒரே பதமாக்கும் போது ஒரே விபக்தி ஆயிடும். தசரத புத்திரஹான்னு ஆயிடும். இப்போ தசரதாங்கச்ச விபக்தியே கிடையாது. இப்போ அது புத்திரனோட சேர்த்தாச்சு. அப்ப தசரத புத்திரஹா அப்படின்னு ஆயிடுத்து. இதுதான் சமாசம்னு பேர். தசரதஸ்ய புத்திரஹா தசரத புத்திரஹா. ராமஸ்ய பத்னி ராமபத்னி. ராமஸ்ய ராமனுடைய பத்னி, பத்னியானவள் அப்படின்னு சொல்லிச்சா ராமஸ்ய பத்னி 2 பதமா இருக்கும் இல்லையோ, அதை சேர்த்து ஒரே பதமா ஆக்கினா ராமஸ்ய பத்னி. சமாசம் பண்ணா ராமபத்னி. இது சந்தி இல்லை, சந்தி வேற சமாசம் வேற. சந்தினா கூட்டி எழுதுறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையோ, அப்படின்னு 2 பதங்கள் இருந்தான்னா 2 பதங்களை ஆட் பண்ணி கூட்டி எழுதுறது சந்தின்னு பேர். அது அது இல்லை, இது வேற. இது அங்க சந்தியில 2 பதம் 2 பதமா தான் இருக்கும். அது நம்ம எழுதச்ச கூட்டி எழுதுறோம், அவ்வளவுதான். இது அப்படி கிடையாது. 2 பதம் சேர்த்து ஒரே பதம் ஆயிடும் சமாசத்துல. அதனால சந்தி அப்படின்னா கூட்டி எழுதுக பிரிச்சு எழுதுகலாம் சொல்லுவா, தமிழ்ல கூட உண்டு. சமாசம் அப்படிங்கிறது சந்தி மாதிரி இல்லை. சமாசங்கிறது 2, 3, 4 பதங்களை சேர்த்து ஒரே பதமாக்கிட முடியும். ஒரே பதமாக்கினா ஒரே விபக்தி தான் வரும். ஒரு பதம்னா ஒரு விபக்தி சேர்த்துதான் ஒரு பதம். அப்போ அது 2, 3, 4 சேர்த்து ஒரே பதம் ஆக்கினா வச்சுக்கோங்க சமாசம். ஒரு உதாரணம் சொல்லுங்க இல்லையா. ராமஹா லக்ஷ்மணஹா பரதஹா சத்ருக்னஹா, 4 பேர் இருக்கா, 4 சப்தம். இப்போ ராமஹா ராமன், லக்ஷ்மணஹா. அப்ப ராமஹாச்ச லக்ஷ்மணஹாச்ச, ராமன் அண்டு லக்ஷ்மணன் அண்டுன்னு வரும். ராமஹாச்ச லக்ஷ்மணஹாச்ச பரதஹாச்ச சத்ருக்னஹாச்ச. இப்ப 4 பேரையும் சேர்த்து ஒரே பதமா சமாசம் பண்ணா ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னாஹா அப்படின்னு ஆயிடும்.
இப்போ ஒரே பதம் ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னாகன்னு ஒரு பதம். இந்த பதத்துல சமாசமாயி வந்திருக்கு. இதுல நடுவுல விபக்தி எல்லாம் இதுவே ராமஹா லக்ஷ்மணஹா அப்படிலாம் இல்லாமல் மொத்தமா சேர்த்து வந்துட்டு இப்படி பண்ணா இதுக்கு சமாசம் அப்படின்னு பேர். ராமஸ்ய பத்னி ராமபத்னி சொன்னோம் இல்லையோ, அது மாதிரி ராமஹா லக்ஷ்மணஹா பரதா சத்ருக்னா எல்லாரையும் சேர்த்து ஒரே பதமானா ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னாஹா அப்படின்னு. அப்புறம் அதோட கூட ஹனுமான் சமேத ஹனுமான் சேதா ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னா, முன்னாடி ஹனுமத் சமேதன்னு சொல்லிக்கிறார். சமாசம் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். அது எவ்வளவு வேணா பண்ணலாம். நமக்கு ரகுவீர கத்தியத்துலாம் நீங்க பார்த்துருப்போங்க. ரகுவீர கத்தியத்துலாம் மொத்தமும் ஒரே பதம் சமாசம் பண்ணிட்டோ பெருசா ஒண்ணு சொன்னான்னு வச்சுக்கோங்க. அவஹா டககிரி பெருசா ஒண்ணு சொன்னா ஜடகிரண சகல தர ஜட்டில நட்டபத்தி மகுட்ட தட்டன்னு சொன்னா அது எல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரே பதம் மொத்தமா சமாசம் பண்ணியிருக்காரு அப்படின்னு வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சமாசம் பேர். இதுவும் ஸ்லோகத்துல அங்கங்க வரும். அப்ப சமாசம் வந்ததுன்னா அது பிரிச்சு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம் நம்ம. இதை பத்தியும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று எடுக்க வேண்டி வரும். அது கொஞ்சம் ஒரு 10 ஸ்லோகங்கள்லாம் ஆகட்டும். அப்பப்ப சமயம் வரைச்சு அது இது எடுத்துட்டு இருக்கேன் நானு. இப்போ இன்னைக்கு இதுல நிறுத்த போறேன். நம்ம அடுத்த வாரம் நம்ம யாதவாபியம் பார்க்கலாம். சரியா? சரி. கவிதாக்கிய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.